இந்த லாஸ்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு இந்த 2025 இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் படம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகமே ஒரு லாஸ்ட் லேண்டாக மாறிடுச்சு. என்னதான் இந்த உலகம் அழிஞ்சாலும் அதில் கொஞ்சம் மக்களாவது உயிரோடு இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கிற அந்த மக்களை இந்த லாஸ்ட் லேண்டில் இருக்கிற சிட்டியில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சில் இந்த உலகம் அழிஞ்சதுக்கப்புறமா இந்த ராஜா ஒரு அணியே இருக்காங்க. அவங்க இந்த மக்களை அடிமையாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த லாஸ்ட் லேண்டில் இருந்து ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சூனியக்காரி. அப்போ அவங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ தான் அவங்க செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி ஹீரோயின் வராங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராணி ஹீரோயினை பார்க்குறதுக்காக வராங்க. ஹீரோயின்கிட்ட இந்த மாதிரி நீ வந்த இடத்துல இருந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பீஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கானாமே, அவனோட பவர் எனக்கு வேணும், நீ தான் அதை கொண்டு என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இந்த ராணி ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினுக்கு இந்த தங்கத்தை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு அந்த பீஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த பீஸ்ட் எங்கே அப்படின்னா இந்த ஸ்கல் ரிவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு கவுபாயை பார்க்குறாங்க. அவரும் ரொம்ப நல்லாவே சண்டை போடுவார். இப்போ ஹீரோயின் அப்புறம் அந்த கவுபாய் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பீஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஹீரோயினை கொல்றதுக்காக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஹீரோயினும் அந்த கவுபாயும் எப்படி தப்பிச்சாங்க, கடைசியாக அந்த பீஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதில் அந்த கவுபாய் உண்மையிலே யார், எதுக்காக ஹீரோயின் கூடவே இருக்கான் அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போது இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. அது இந்த போர் அடிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அதில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அப்படின்னா ரெண்டாவது விஷயம் அப்படின்னா ஹீரோயினுக்கு இந்த சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எந்த மாதிரியான பவர் அப்படின்னா, இப்போ ஹீரோயினை யாராவது கொலை பண்ண வராங்க அப்படின்னா அவங்களோட கண்ணை ஹீரோயின் பார்த்தாலே போதும், அவங்க ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. இப்போ கொலை பண்ண வராங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஹீரோயினை தான் கொலை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி கொலை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கூட ஆளுங்களே கொலை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களே கூத்திக்கிட்டு செத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஹீரோயின் அவங்களோட கண்ணை யூஸ் பண்ண முடியும். மூணாவது விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நரக பேய் மாதிரி ஏதோ ஒன்று வரும், அதோட மனசை மாற்றுவாங்க. அப்புறம் இந்த பீஸ்ட்டு அதுக்கிட்ட சண்டை போடும்போது யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இந்த படத்தை கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு இந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த படத்தில் எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னா இந்த கேபிள் ஸ்கூல் பஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு கேபிள் பஸ் ஒன்று இருக்கும். அதில் ஒரு சண்டை சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே செமையாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஹீரோயினாக இருக்கட்டும் அப்புறம் அந்த கவுபாய் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அப்புறம் இந்த விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க் இதெல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாவா அப்படின்னா, ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு ஒரு சீன் ஒன்று வரும். அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு வாட்டி பார்க்கலாம்.